ஏன்டா 195 கண்ட்ரீஸுக்கு ஒரே ஒரு ஓனரு இந்த சிவா. அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃபும் இருக்குது, டாக்குமெண்ட் ரீதிகளும் இருக்குது, லீகல் சிஸ்டமும் இருக்குது. லீகல் சிஸ்டம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனி சட்ட முறைகளை எழுதி வச்சுருக்கேன். எதுவுமே தெரியாமல் இருந்துக்கிட்டு நான் கொடுக்கும்போது ஏஐ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான். ஏஐ டெக்னாலஜிக்கல் மேனுவல் சிஸ்டத்தை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவோம். திஸ் இஸ் அ ஃபார் ஆஃப் திஸ் இன் அண்ட் ஆஃப் சிஸ்டத்துக்குள்ளே ஹேண்டில் பண்ணாது. கேட்டியா? நீ கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டு தான் சார். இதுக்கான ப்ரூஃப்ஸ் இல்லை, இதுக்கான ப்ரூஃப்ஸ் இல்லை, இதுக்கான ப்ரூஃப்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீ கேட்குறதுலாம் கரெக்டு தான். தட்ஸ் ரைட். பட் நவ் வாஸ் த மீனிங்ஸ் ஆஃப் திஸ் கிடையாது. அதுக்கான ப்ரூஃப்ஸ்லாம் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. டெக்னாலஜிக்கல் ரீதியாக சில விஷயங்களை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். எனி மோர் திங்ஸ் ஐ ஹாவ் திஸ் நாட் ஃபார் திஸ் ஹேண்டில் திஸ். ஒய் ரீசனபிள் திஸ் ஹேண்டில் திஸ் அ ப்ரூஃப் ஆஃப் திஸ் இன்க்ளூடிங் அதுக்குள்ளேயே இருக்கும். யூ ஹாவ் திஸ் செக்கபிள் திஸ் த வேர் ஆஃப் சிஸ்டம்ஸ், கோடிங் சிஸ்டம்ஸ், எவ்ரி திங் சிஸ்டம்ஸ் அதுக்குள்ளே ஹேண்டில் திஸ் ரன்னிங் ப்ராசஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கான சட்ட விதிமுறைகள்னு சொல்லி தனியாக இருக்குது. இந்தியன் கண்ட்ரிஸ்க்கான சட்ட விதிமுறைகளும் தனியாக இருக்குது. அமெரிக்கன், யூகே, யூஎஸ் இந்த மாதிரி பல கண்ட்ரிஸ்க்கான சட்ட விதிமுறைகளை தனித்தனியாக எழுதி வச்சுருப்பேன். த லீகல் சிஸ்டம்ஸ்னு வச்சுருப்பேன். லீகல் அப்படின்னு எடுத்துகிட்டு நீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கான லீகல்ஸும் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பேன். அந்தந்த கண்ட்ரிஸ்க்கான லீகல் சிஸ்டத்துக்குள்ளேயே அதுக்கான ஃபார் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் திஸ் கலெக்டட் சிஸ்டத்துக்குள்ளே உள்ள இன்க்ளூடிங்ஸ் ரன்னிங் ப்ராசஸ் சிஸ்டத்துக்கு வச்சுருப்பேன். எவ்ரி திங்ஸ் த அதர் ஆஃப் திஸ் பீப்புளுக்கு புரியாது. ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் ஒவ்வொரு பீப்புள் இருப்பாங்க. நீ இந்தியன் கண்ட்ரீஸில் இருக்க, அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருப்பாங்க, யூகே கண்ட்ரீஸில் இருப்பாங்க. ஆல் தி பீப்புள்ஸ் இஸ் நாட் ஃபார் திஸ் சிஸ்டமேட்டிக்கல் அண்ட் ரன்னிங் ப்ராசஸ் சிஸ்டம். உனக்கு உதாரணமாக சொல்லணும் இருந்தால் உக்ரைன் வார் நடந்துச்சு. உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துச்சு. இதுக்கு இடையில் இன்னொரு வாரம் நடந்துச்சு. இந்த வாரம் எப்படி ஸ்டாப் பண்ண, எப்படி ஹேண்டில் பண்ண அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளேயே இருக்குது. ஆக்சுவலாக அங்கே எவ்வளோ பில்லியன் மணி அங்கே பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் அண்ட் ஜட்ஜ் நாங்கள் என்ன கொடுக்குறோனோ அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கக்கூடிய அங்கே 15 ஜட்ஜும் அதுக்கான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை தெரிவிப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லாமல் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸுங்கிறது ஒரு கண்ட்ரியோட கரெக்டிவிட்டிஸ் கிடையாது. நாங்கள் வேடாக கொடுக்குறேன், தமிழில் பேசுகிறேன். இந்த தமிழில் பேசுகிறத அவங்க டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணி அவங்க கண்ட்ரிஸ் ரீதியாக அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. இல்லாத பட்சத்தில் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த வேர்ல்ட் ஆஃப் திஸ் ஒன்லி ஒன் மேன், உலகத்திலேயே ஒரே ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரே ஒரு காட், ஒரே ஒரு சொத்துக்கு, இவ்வளோ சொத்துக்கும் ஒரே ஒருத்தந்தான். எத்தனை தலைமுறை ஆனாலும் இந்த சொத்து அழியாது. ஏன்னா ஸ்டாண்டர்டபிள் அப்படிங்கிற மாதிரி பர்மனண்டபிள் சிஸ்டத்துக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த சொத்துக்களுக்குள்ளே யாருமே தலையிட முடியாது. ஏன்னா அதுக்கான சட்ட விதிமுறைகளை அதுக்குள்ளே வச்சுருக்கேன். நீ தெரியாத பட்சத்தில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டது சரிதான். இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான ஃபார் த டீட்டெயில்ஸ் நீ போஸ்டடாவோ ரீல்ஸாவோ ஸ்டோரிஸாவோ போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோ. எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு, நான் உனக்கான ஆன்சரபிள் ஐ வில் டெல் யூ. ஓகே, கோல்ட்ரோன் பை த பை ஒன்லி ஒன். சொத்தை எக்காரணம் கொண்டு விற்க முடியாது. த ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி, எவ்ரி திங்ஸ் டு நாட் ஃபார் சேல். ஓகே, த பர்மனபிள் இருக்கக்கூடிய என்னோடய பேரில் மட்டும்தான் இருக்கும். என்னோடய ஒய்ஃப், என்னோடய சன், அவங்க காலங்கள் அவங்க எத்தனை பிறவி பிறந்தால் கூட அது என்னோடய பேரில் தான் இருக்கும். அவங்க ஃபேமிலி ரீதியாக ரன் ஆகும். இனிமேல் கல்யாணம் பண்ண போகிறவங்க ஃபார் த நோட்ஸ் ஃபார் திஸ் டீட்டெயில்ஸ், நான் எத்தனை மணி வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன், அது என்னோட இருக்கும்.
ஐ ஹாவ் த டிசைடட், ஐ ஆம் டிசைடட். அதை அவங்களுக்கான விஷயங்களுக்குள்ளே தான் வச்சு. ஓகேவா? இந்த டீட்டெயில்ஸ் தான் நீ என்கிட்ட அப்போது கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை தெரிஞ்சுக்கும். ஓகே, எனிவே வைக்கிறேன்.